நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக அப்பாவுக்கு வந்து இந்த ஒரு நெகிழ்ச்சியான மொமெண்ட்டுக்கு இருக்குது அது நான் வந்து மறக்கவே மாட்டேன்னா என்ன மொமெண்ட் சொல்லுவீங்க? அவர் எப்படின்னா டீ விற்கிறார் சார். தெருவா நின்று டீ விற்கிற வேலை தான் செய்கிறார். செஞ்சு தான் என்னை அப்படி காப்பாற்றி ஒரு நிலைமை கூட்டதை நானும் எல்லாமே நல்லா இருக்கேன், நல்ல நிலைமையில இருக்கேன் சார். அம்மா ஒரு சமீப காலத்தில் எனக்கு இறந்துட்டாங்க. அம்மா தான் இறந்துட்டாங்க, அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணுன்ட்டு அப்பாவை பார்த்துலாமோ அப்பாவுக்கு ஞாபக மருதி பிரச்சனை வந்துச்சு சார். எல்லா ஹாஸ்பிட்டலுமே ட்ரை பண்ணிட்டேன். எல்லா ஹாஸ்பிட்டலுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவருக்கு ஏஜ் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கூட ப்ராப்ளம் கிடையாது, மைல்டாக தான் இருக்குது, இன்னொரு 15 வருஷமோ 20 வருஷமோ தான் இருப்பார், அது வரையும் இந்த டேப்லெட் மூலமாக கொடுத்து நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார். எங்கள் அப்பாவுக்காக அது 3 வேலையும் மாத்திரை கொடுக்கணும், அந்த பேங்க் வேலையை விட்டுட்டேன். இன்னைக்கு எங்கள் அப்பா வேலையை எடுத்து நான் செய்கிறேன். டீ விற்கிற வேலை தான் நான் செய்கிறேன். நீங்கள் டீ விற்கிறீங்களா? நான் டீ விற்கிறேன். பேங்க்கில் என்னவா இருந்தீங்க? பேங்க்கில் டீம் லீடராக இருந்தேன் சார். ஏன் விட்டீங்க சார்? அப்பாவுக்கு வந்து 3 வேலை மாத்திரை கொடுக்கணும் சார். என்ன எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, ஒரு காசு கொடுத்து ஒரு ஆளை வச்சுக்கோங்க, வச்சுட்டு அவங்க மூலமா பாத்துங்கன்னு சொன்னாங்க. அம்மா இறந்துட்டாங்க, அவங்க எப்படி பார்த்துப்பாங்க? காசுக்கு வேலை செய்றவங்க எப்படி பார்த்துக்க போறாங்க? நான் பார்த்துக்கிற மாதிரி வருமா? இப்போ எப்படி அப்பா மேனேஜ் பண்றீங்க சார்? இப்போ நான் டீ கொடுக்க போகும்போது அப்பா கூடவே பைக்லேயே உட்கார வச்சு கூட்டு போவோம் சார். 4 மனுஷாளுங்களை பார்க்கும்போது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுவாரு, பழைய மாதிரி பேச மாட்டாரோ, ஞாபக மருதி ஆயிட்டார் சார். அவங்க இடமே என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அவரு கொஞ்சம் வெளியிலே கூட்டு போயிட்டு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னும் போது எல்லா இடம் போனாலும் கூட்டு போவோம். இதனால எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நிறைய ப்ராப்ளம் வரும். அவர் எங்கேயுமே வீட்லயும் விட்டு போக முடியாது. குழந்தை மாதிரி ஏன்பா என்ன எங்கப்பா விட்டு போற இப்படிதான் சொல்லுவாரு. இப்ப அவர் நினைவு இருக்குல்ல, நல்லா போக்கஸா அவருக்கு ஞாபகம் எல்லாம் இருக்கா? சரி இல்ல சார், இங்க வரும்போது வரையும் எதுவுமே தெரியாது சார். பாப்பா கூட்டு வரேன், அவர் சாகிறதுக்குள்ள ஒரு நல்ல எல்லாரும் இந்த இத்தனை கோடி பேர் பாக்குறாங்களே, எங்க அப்பா இந்த மாதிரி என்ன பெத்து வளர்த்து ஆளாக்குன அப்பா ஏதோ ஒரு வகையில சந்தோஷப்படுத்திடக்கூடாது, எங்க அப்பா மூஞ்சி எல்லாருக்கும் பாத்திர மாட்டாங்களா, அந்த ஒரு எண்ணத்துக்காக கஷ்டப்பட்டு கூட்டு வந்தேன் சார்.